ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து 2 கட் பேங்கிள்ஸோட லாஸ்ட்டு கிளாஸு. ஸோ அதுக்கு வந்து ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்றதை பார்த்துட்டோன்னா இந்த வீக்கோட கிளாஸ் முடிஞ்சது. ஓகே, சில பேர் கேட்டிருக்கீங்க அந்த 6 கட் பேங்கிள்ஸ் அந்த பிரேஸ்லெட்டுக்கெலாம் வந்து ப்ரைஸ் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. நான் ஜென்ரலாக நம்ம வந்து போடுறது தான். நீங்கள் அந்த ரா மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ண நீங்களாம் வந்து ப்ரைஸிங்கை ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். எல்லாத்துக்குமே நம்ம ப்ரைஸிங் சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து செட் ஆகாது. ஸோ வந்து நான் வந்து ஜென்ரல் ப்ரைஸிங் சொல்லிடுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டிசைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ஓகே நம்ம இப்போ 2 கட் பேங்கிள்ஸோட ப்ரைஸிங்க்கு போயிடலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? பேஸ் பேங்கிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சில்க் த்ரெட்டு ப்ளஸ் க்ளூ, அப்புறம் வந்துட்டு உங்களோட மார்ஜின், ஒர்க்கிங் டைம், இதெல்லாம் தான் பேஸ். ஓகே, ஸோ பேஸ் பேங்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு பாக்ஸில் எவ்வளோ இருக்குன்றதை கணக்கு பண்ணிக்கோங்க. அப்படி பார்க்குறப்போ இந்த 2 கட் பேங்கிள்ஸ் வந்து 24 பேங்கிள்ஸ் இருக்கும் ஒரு பாக்ஸில். நான் வந்து ஒரு பாக்ஸ் வந்து 120 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் எவ்வளோ ருபீஸ்க்கு வாங்குறீங்களோ அதால் 24 டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 ருபீஸ்க்கு வாங்குறீங்க ஒரு பாக்ஸ். ஏன்னா சம்டைம்ஸ் ஆஃபரில் வந்து 100 ருபீஸ் ஒரு பாக்ஸுன்ற மாதிரிலாம் போடுவாங்க சில பேஜஸில். ஸோ அப்படி வாங்குறப்ப 100 டிவைடட் பை 24 அப்போ 2.4 வரும். ஸோ நான் இப்போ வந்துட்டு 120 ருபீஸ்க்கு தான் வந்துட்டு பாக்ஸ் வாங்கினேன். ஸோ வந்து 24. ஸோ அப்படி பார்க்குறப்ப இது வந்து 5 ருபீஸ் வரும். ஸோ ஒரு பேங்கிள் 5 ருபீஸ்னால் அப்போ வந்து பேர் பேங்கிள் வந்து நம்ம 10 ருபீஸ் வச்சுக்கலாம். ஸோ 5 + 5 10. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுற சில்க் த்ரெட் ப்ளஸ் க்ளூ, ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு 15 ருபீஸ் போடுறேன். இப்போ வந்து நான் டிசைன் பேங்கிள்ஸோட ப்ரைஸிங் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ரேப்டு, அதாவது ரேப் மட்டும் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கான ப்ரைஸிங்கை நான் சொல்லிடுறேன். அது வந்துட்டு எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது. அதுக்கு மேலே டிசைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு போட போகிறோம். ஸோ இதை வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 6 கட்டுக்காக இருந்தாலும் சரி, 1 கட்டுக்காக இருந்தாலும் சரி, இதை வந்து எப்போவுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு மேலே டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அந்த டைமில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ ஜஸ்ட்டு ரேப்டுன்னா நம்ம என்னென்ன வரும்? பேஸ் பேங்கிள் 10 ருபீஸ் வரும். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் ப்ளஸ் க்ளூ 15 ருபீஸ் வரும். ப்ளஸ் வந்துட்டு உங்களோட பேக்கிங், அதாவது ஒரு கவர் போடுவோமா, ஸோ அது வந்து ஒரு 5 ருபீஸ் வரும். ஆக்சுவலி இதில் நான் வந்து டைமிங்கும் மார்ஜினும் விட்டுட்டேன். அது வந்து ஒரு 10 ருபீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி பார்க்குறப்ப 40 ருபீஸ் பெர் பேர் வரும். நான் அது போட மறந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து டைமிங் ப்ளஸ் மார்ஜின் இது வந்து 5 ருபீஸ் வச்சா கூட 40 ருபீஸ் பெர் பேர் வரைக்குமே நம்ம ப்ளைன் பேங்கில் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஆஃபர் பேங்கிள்னால் என்னென்னா, இப்போ ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நம்ம ஆஃபர் வந்து போடுவோம் இல்லையா, ஒரு பேர் வந்து 100 ருபீஸ் தான் அந்த மாதிரி ஆஃபர் பேங்கிளுக்கு எப்படி வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். இப்போ நான் சைடில் ஒரு இமேஜ் அட்டாச் பண்ணுறேன். அதுதான் நான் வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண ஆஃபர் பேங்கிள். ஸோ அதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ சேம் அதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பேஸ் பேங்கிள் போட போகிறோம். ஸோ பேஸ் பேங்கிளை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரவுண்டு இல்லைனா ஃப்ளாட் எந்த பேங்கிள்ஸ்க்காக இருந்தாலும் சரி. ஸோ பேஸ் பேங்கிள் வந்து 10 ருபீஸு. ஆஸ் யூஷுவல் சில்க் த்ரெட் ப்ளஸ் க்ளூ வந்து 15. இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க குந்தன்ஸ் வந்துட்டு அரௌண்டு 30 குந்தன்ஸ் கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்கிளில் 15னா இன்னொரு பேங்கிளில் 15. ஸோ எப்போவுமே வந்து குந்தன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ வந்து குந்தன்ஸ் ஆட் பண்ணுறீங்கன்றதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த இடத்துல 30 குந்தன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து ஒரு 25 ருபீஸ் போட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கிராம் கிட்ட யூஸ் ஆகிருக்கும். ஸோ 25 ருபீஸ் நான் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து டைம் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ். இதுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங், அதாவது ரேப்பிங்கில் ஸ்டார்ட் பண்ணி எண்டு ஃபினிஷ் ஆகிறது கண்டிப்பாக ஒரு ½ அன் ஹவர் கிட்டேயாச்சும் எடுக்கும். பட் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஓகே, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அதுக்கு வந்து நான் 20 ருபீஸ் போட்டுக்கிறேன். அண்ட் வந்துட்டு உங்களோட மார்ஜினும் வந்து 20 ருபீஸ் வச்சுக்கோங்க. பேக்கிங் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு 10 ருபீஸ், அதாவது அந்த கவர் இல்லைனா அந்த செல்லோட்டை போடுறது அந்த மாதிரி. ஸோ இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா 100 ருபீஸ் வரும். ஸோ 100 ருபீஸ் வந்துட்டு ஒரு பேர் ஆஃப் பேங்கிள். இது வந்து ஆஃபர் டைமில் மட்டும்தான். நார்மல் டைம்ஸில் நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 110 to 120 ருபீஸ் வரைக்கும் ஆட் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்துட்டு ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து போகாது. ஓகேங்களா? சப்போஸ் வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து குந்தன் ஸ்டோன்ஸை கால்குலேட் பண்ணி அதுக்கு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ வந்து இது வந்து ஆஃபர் பேங்கிள்ஸ்ன்றது கேட்குறாங்க அப்படின்றதுனால நீங்கள் வந்து இப்படி கொடுக்கலாம். 100 பர் பேரு, இல்லைனா ஏதாவது வந்துட்டு ஃபெஸ்டிவல் ஆஃபர், டிஸ்கவுண்ட் சேலு அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம காயின் பேங்கிள்ஸ் பார்த்துடலாம். காயின் பேங்கிள்ஸ் வந்து நான் நேற்றே வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க வந்துட்டு அந்த கிளாஸையும் பார்த்துக்கோங்க. ஸோ காயின் பேங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி தான். 10 ருபீஸ் வந்துட்டு பேஸு, 15 அண்ட் வந்து இதில் நான் வந்து மொத்தம் 15 காயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு பேங்கிளுக்கு. ஸோ 2 பேங்கிளுக்கு நம்ம எவ்வளோ யூஸ் பண்ண போகிறோம்? 30 காயின்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்.
ஸோ 30 காயின்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, 30 காயின்ஸ் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு சைடில் நம்ம வந்து குந்தன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அது வந்துட்டு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 60. அதாவது ஒரு பேங்கிளில் நான் 30 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 60 வந்து ஸ்டோன்ஸு மட்டுமே. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 10 + 15 30 காயின்ஸ் வந்துட்டு ஒரு 15 ருபீஸ் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஸ்டோன்ஸ் இல்லையா, ஸ்டோன்ஸ் வந்துட்டு நம்ம இங்கே எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், 60 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஆஃபர் பேங்கில் சொன்ன மாதிரி அரௌண்ட் 30 ஸ்டோன்ஸ் வந்து நான் 25 ருபீஸ் போட்டிருக்கேன். ஸோ இங்கே 60 ஸ்டோன்ஸ்னால் அப்போ பார்த்துக்கோங்க 30 + 30, ஸோ 60 ஸ்டோன்ஸு. அப்போ வந்துட்டு உங்களுக்கு 25 + 25, ஸோ நம்ம வந்து 50 ரூபா போட்டுக்கலாம். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு 50 ருபீஸ் போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து இது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்றதுனால வந்து ஒரு 25 ருபீஸ் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து கண்டிப்பாக ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா காயின்ஸ் வந்து நீங்கள் அழகாக ப்ளேஸ் பண்ணணும் இல்லையா, அதனால் வந்து 25 ருபீஸ் போட்டுக்கோங்க. மார்ஜின் வந்து ஒரு 20 ருபீஸ் வச்சுக்கலாம். பேக்கிங் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு 10 ருபீஸ். ஸோ இதெல்லாமே கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு 145 ருபீஸ் பர் பேர் வரும். இது எல்லாமே நான் வந்து ஷிப்பிங் இல்லாமல் தான் சொல்லியிருக்கேன். ஷிப்பிங் வந்துட்டு நீங்கள் உங்களோட விஷ் தான், நீங்கள் எவ்வளோ போடுறீங்கன்றதை பார்த்துக்கோங்க. நான் எல்லா கிளாஸஸ்லேயும் சொல்கிற மாதிரி வெயிட் பேஸஸ், அதுக்கப்புறம் கஸ்டமர் எங்கேருந்து கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம இதெல்லாமே வந்து கிளாஸில் பார்த்த பேங்கிள்ஸ் தான். ஸோ இதில் வந்து பாருங்கள், நம்ம ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணியிருக்கோம், ஜர்தோசி யூஸ் பண்ணியிருக்கோம், பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரா மெட்டீரியல்ஸ் காஸ்ட் எல்லாம் இதில் ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்னென்னலாம் ரா மெட்டீரியல்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அதோட காஸ்ட் எல்லாமே வந்துட்டு கேல்குலேஷனில் வந்துடணும். நீங்கள் டிஸ்டன்ஸ் மெத்தடில் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு கேல்குலேஷன், இல்லை நான் ஃபுல்லாக டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு கேல்குலேஷன். ஸோ வந்து நான் ஜென்ரல் கேல்குலேஷன் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து உங்களோட ரா மெட்டீரியல்ஸ் நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குனீங்க அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இப்படியெல்லாம் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு காஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது வந்துட்டு இதுதான் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்றது கிடையாது. நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்ரி டிசைன் பண்ணுறப்போ நீங்கள் காஸ்ட் கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். இது வந்துட்டு சாரியோ இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு குர்த்தாவோ அப்படி கிடையாது. இந்த டிசைன்னா 500, இந்த டிசைன்னா 1000 அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணுறது இது கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி டிசைன் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரல் பேஸு. அதாவது இப்போ பிளெயின் பேங்கிள்ஸ்க்கு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்க சொன்னேன்ல, அந்த மாதிரி சில விஷயம் மட்டும் தான் இதில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ப்ரைஸிங்கை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, கண்டிப்பாக இந்த ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீக் இதோட முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு 1 கட் பேங்கிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பாய்.